வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். தேசிய பண்டிகை பொங்கல் நாம் கட்சி தலைவர் சீமான் கருத்து. தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து எம் முருகன். வாக்காளர்களை சந்திப்பதற்காக காரைக்குடிக்கு வருகை தந்த சீமான் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். நம் தேசிய பண்டிகை பொங்கல் என நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதை நாம் வரவேற்க வேண்டும் என்றார் சீமான். தேர்தல் வருது இல்லையா, அதனால கட்சி ஒவ்வொரு மாவட்டமா சந்திச்சுட்டு வரும்போது காரைக்குடியில் ஒரு சந்திப்பு, கட்சிக்காரங்களோட ஒரு சந்திப்பு. நமக்கு நிதி மேலாண்மை இல்லை, ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. இது நீண்ட கால கோரிக்கை, இன்னைக்கு நேற்று இல்லை, இதுலேயே இந்த 4 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வச்சு போராடிட்டு தான் இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு தேர்தல் வரும்போது இதை அறிவிக்கிறதுனால இந்த வாக்கு அறுவடை தான், வேற ஒன்றும் இதில் இல்லை. அக்கறை இருந்தால் முன்னாடியே அறிவிச்சிருக்கணும். சொல்கிற மாதிரி பெரிய நிதி சுமையில தான் இது போய் நிறுத்தும். இது ஏற்கனவே இருக்கிற கடனோடு கூடுதலாக கடன் ஆகும், அவ்வளோதான். சரி, இப்போ நீண்ட நாள் இருந்த கோரிக்கையை நிறைவேற்றியதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. மற்றவர்கள் எப்படி சொன்னாலும் கவலை இல்லை, பொங்கல் பண்டிகையை வரவேற்போம். இந்த ஆட்சியில் நிதி சுமை அதிகம் வந்துவிட்டது. மக்களுக்கு தேவையானதை செய்யவில்லை, யாரும் காசு வேண்டும் என கேட்கவில்லை. இந்த ஆட்சியாளர்கள் போட்டிக்காக புதிய திட்டத்தை அறிவிக்கிறார்கள். இதெல்லாம் பழிக்காது. நாமும் பல வருடமாக போராடி வருகிறோம். புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றார் சீமான். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். தேச ஊடகத்தின் 8வது அனைத்துலக ஐகோன் விருது விழா பத்துகேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு 7 மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தோற்றுநர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார். இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த 50 பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது. இதில் சிறந்த செய்தி ஆசிரியர், சிறந்த நிருபர், சிறந்த இணைய ஊடகம், சிறந்த அச்சு ஊடகம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இருந்தீர்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நீ பார்த்ததானடி சூடானது மார்கழி, நீ சொன்னதானடி பூ பூத்தது பூங்கொடி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன். வர ஜனவரி 24ஆம் தேதி நம்ம மலேசியால என்னோட லைவ் கான்சர்ட் நடக்க போகுது. எங்க நடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் ஏசிஎஃப் ரீச்சாக நடக்க போகுது. அண்ட் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்றது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் இந்த ஷோல உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜெசன் சிஸ்டர் அண்ட் கீர்த்தி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் ரவி அண்ணா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ இது ஒரு மெமரபிளான ஒரு ஷோவாக இருக்க போகுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும். அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் greattickets.my இருக்கு. ஸோ மறக்காம போய் புக் பண்ணிருங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். மலேசியா மக்களே வணக்கம். திஸ் இஸ் மீ சூப்பர் சிங்கர் பிரியா ஜெசன். வர ஜனவரி 24 அன்னைக்கு நம்ம மலேசியால பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் பிரசன்ட் பண்ற ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட்ல உங்களை மீட் பண்றதுக்கும், உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கும் நானும் வரேன். அப்புறம் நம்ம ஸ்ரீதர் சேனா, தீப்தி சுரேஷ், பரமேஷ் அக்கா, அப்புறம் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்டும் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ பயங்கரமா இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. நம்ம சேர்ந்து வைப் பண்ணலாம், பாடலாம், ஆடலாம், மஜா பண்ணலாம். ஸோ எல்லாரும் வந்துடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு புக் யூர் டிக்கெட்ஸ் ஃப்ரம் கிரேட் டிக்கெட்ஸ். ஸோ see you all on January 24th. Bye-bye. உன்னத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன், நெஞ்சு எங்க இருக்க, உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து காதல காமிப்பேன் நானா. என் மூச்சவன் பேச்சவன் பேர் சொல்லும் அழகவன், எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவன், யாரவன் ஊர் சொல்லும் ஸ்டாரவன், அவன்தான் என்னவனா.
எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன். வர ஜனவரி 24 நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட். இதில் நான் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இது நடக்க போகிற இடம் தான் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸ்ரீதர் சேனா, பிரியா ஜெர்சன், நான் அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ், கமல் ரவீன், இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க. ஐ எம் ஷியோர் இட்ஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் ஷோ. அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை getticket.my புக் பண்ணிக்கோங்க. அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட் டு பெர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல். ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.